ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. அதாவது மாநாடு அன்னைக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு ட்ரோன் மூலமாக முதலுதவி பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்ரோனை மாநாட்டு திடலில் வச்சு புஷியானந்த் அவர்களே சோதனை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ட்ரோன் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் மாநாட்டிலையும் இதை யாரும் பெருசாக ட்ரை பண்ண மாதிரி தெரியல. அண்ட் மக்கள் கூட்டம் வெள்ளம் போல மாநாட்டில் குவிஞ்சிருக்கிறப்போ ஒரு பர்டிகுலரான இடத்துல மருத்துவ உதவி தேவைப்படுச்சுன்னா அங்கே ரீச் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இமீடியட்டா அவங்கள ரீச் பண்றதுக்கு இந்த ட்ரோன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பட் ஸ்டில் நடைமுறையில் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் மாநாட்டு திடல்ல மிகப்பெரிய பைப்பெல்லாம் புதைச்சி ஒரு மினி ஆர்ஓ பிளான்ட்டையே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பிரச்சனை கண்டிப்பா வரப்போறது இல்லை. அண்ட் இப்போ வரைக்கும் மாநாட்டிற்கு வரப்போற மக்களுக்காக எல்லா வசதிகளும் சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி தண்ணீர், மெடிக்கல் ஹெல்ப்னு பேசிக்கா எந்த ஒரு விஷயம் வராதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் மக்கள் கூட்டம் எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. எதிர்பார்ப்புக்கு மேல மக்கள் கூட்டம் வரும்போது கண்டிப்பா எதிர்பார்க்காத சில இஷ்யூஸ் வரும். அண்ட் மாநாட்டிற்காக தயார் செய்யப்பட்ட வாட்டர் பாட்டில்ஸ்ல தளபதியோட ஸ்டிக்கர் இருந்ததை சில பேர் விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல இந்த ஸ்டிக்கர் கலாச்சாரம் கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாயிருக்குதான். பட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து தரதுல ஸ்டிக்கர் இருந்ததான் இஷ்யூ ஆச்சு. அதுவுமே தவறு இல்லை அப்படின்ற மாதிரி கோர்ட் கூட இப்போ ஒரு ஆர்டர் போட்டுச்சு. பட் இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன். ஸோ தளபதியோட ஓன் மணியில நடத்துற ஒரு மாநாட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ன்றது ஒன்றும் தவறு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.